குலதெய்வ வழிபாடு எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, குலத்தை காப்பது குலதெய்வம். குலம் குலமாக நம் வாரிசு சந்ததிகளை காத்து வருவது குலதெய்வம். ஆனாலும் குலதெய்வ வழிபாடு ஒன்றே எல்லாத்துக்குமே போதும். ஒரு ஆல்ரவுண்ட் நிவாரணமாக அது. குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டா நம்ம என்டையர்லி சேவ்டு, நம்ம என்டையர்லி பக்காவா அப்படின்னு கேட்டால் நம்ம இதுக்கு ஒரு விளக்கத்தை இன்றைக்கி பார்ப்போம். அதாவது குல தெய்வம் என்ன மாதிரி விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் பிளெஸ்ஸிங் பண்ணுறாங்க அப்படின்னா, குலத்தை காப்பாற்றுறது குலதெய்வம், குல சம்பத்தை காப்பாற்றுறது குலதெய்வம். அதாவது சந்ததி, வேலைவாய்ப்பு, இது ரெண்டு விஷயம் யாரோட அனுகிரகத்தில் முழுமையாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கும்னா அவங்களோட குலதெய்வ வழிபாடுனால மட்டும்தான் கிடைக்கும். சந்ததிகள் தடைப்படாமல் அடுத்தடுத்து நல்ல குழந்தைகள், நல்ல மனநலம், உடல் நலம், தெய்வ பக்தியோடு நல் பழக்கங்கள் இருக்கக்கூடிய குழந்தைகள் பிறப்பது குலதெய்வத்தோட அனுகிரகத்தில். அதே மாதிரி ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, ஒரு இடத்துல போகிறோம் அப்படின்னா நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, ஒரு வேலை கிடைக்காம இருக்கிறது தாண்டி ஒரு சம்பாத்தியம் கிடைக்கிறது குலதெய்வத்தால். இந்த ரெண்டு விஷயம் பிரதானமாக குலதெய்வத்தோட அனுகிரகத்தில் மட்டுமே தான் நடந்துட்டு இருக்கும். ஆனால் குலதெய்வம் மாத்திரமே போதுமா அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ரெண்டு விஷயம் ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப், சந்ததியாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும். ஆனால் அந்த வேலை வாய்ப்பு எவ்வளோ உயரத்துக்கு போகுங்கிற பிராப்தி இருக்குது. இப்போ நம்ம அம்மா அப்பாவே நமக்கு அந்த செக்யூரிட்டி, அந்த ஸ்கூலிங் எல்லாமே நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், அந்த இடத்துல தான் அவங்க நம்மளை கொண்டு போய் ஒரு ஸ்கூலில் விடுறாங்க. அந்த ஸ்கூலில் விட்டு அவங்க நமக்கு உரிதான விஷயங்கள்லாம் தர. அந்த மாதிரி குலதெய்வம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் கொடுத்துரும். ஒரு நல்ல வேலை, சந்ததி அப்படிங்கிற ஒரு இடத்துல நல்ல ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு குடும்பத்துக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் வரைக்கும் கொடுத்துரும். ஆனால் நம்மளோட க்ரோத் அப்படிங்கிறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகுது. அங்கே தான் உபாசனை தெய்வங்கள் அப்படிங்கிறது ஒரு பிரதானமான ஒரு ஃபேக்டரை பிடிக்குது. குலதெய்வங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இருக்கும், இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பொங்கல் வச்சுட்டு வர்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அப்போ அதற்கு மேலே உபாசனை தெய்வங்கள் எதுக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க, இந்த உபாசனை தெய்வங்கள் தான் நம்மளோட க்ரோத் ஆக்சிலரேட்டர்ஸ். நம்ம எவ்வளோ க்ரோ ஆகும், நம்மளோட பொட்டென்ஷியல் என்ன, எவ்வளோ மேக்சிமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த உபாசனை தெய்வங்களோட ஒரு விஷயம். அதாவது இப்போ ஒரு வீடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு வீடை கட்டிடலாம், ஆனால் ஃபர்னிஷிங்ஸ் மாதிரி. குலதெய்வம் என்பது வீடாக இருந்தால் உபாசனை தெய்வம் தான் அந்த வீடு எவ்வளோ சொஃபஸ்டிகேட்டடாக ஆகும், எவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆகும், அங்கே இருக்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்ட் உபாசனை தெய்வங்கள்கிட்ட இருக்குது. அதனால் பொதுவாகவே மக்களுக்கு என்றைக்குமே ஒரே ஒரு தீர்வு, ஆனால் அது எல்லாத்துக்கும் தீர்வாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையோட ஒரு வெளிப்பாடு தான் என்றைக்குமே அந்த கன்ஸ்டன்ட். குலதெய்வம் பண்ணால் போதும், எதுவுமே தேவையில்லை, இல்லை எனக்கும் இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்குது அதை கும்பிட்டுட்டா போதும், எதுவுமே தேவையில்லை, அப்படி கிடையாது. உபாசனை தெய்வங்களை மையமாக வைத்து குலதெய்வத்தை என்டையராக விடுறதும் பெரிய பிரச்சனை. அதே மாதிரி குலதெய்வத்தை மையமாக வைத்து கொண்டு உபாசனை தெய்வங்களையோ இல்லை இஷ்ட தெய்வம் அந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளோட கிரக ஜாதகங்களுக்கோ இல்லைன்னா ஒரு குருமார்கள்ட்ட ஏற்புடையதாக நம்மளோட பிரச்சனைகளை சொல்லி அடுத்த லெவலுக்கு போகாமல் இருக்கிறதும் பிரச்சனை. ஆக ஏன் ஒரே விஷயத்துக்குள்ளே லாக் ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம்னா, ஏன்னா கொஞ்சம் நமக்கு சோம்பேறித்தனம். ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு சிம்பிளாக ஒன்றே ஒன்று வச்சுக்கிறோமோ அவ்வளோக்குள்ள செஞ்சு முடிச்சுட்டு சும்மா இருந்துக்கலாம் அப்படிங்கிறது, அந்த ஒரு ஆட்டிடியூடு தான் நம்மளோட க்ரோத்துக்குமே தடை. அன்கம்ஃபர்டபிலிட்டி ஜோனுக்கு போனால் தான் நம்ம அடுத்த லெவல் போக முடியும். நான் அன்கம்ஃபர்டபிலிட்டி ஜோனுக்கே போக மாட்டேன், ஆனால் அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ குலதெய்வம் அப்படிங்கிறது ஃபவுண்டேஷன், இஷ்ட தெய்வம் உபாசனை தெய்வங்கிறது நம்மளோட க்ரோத் ஆக்சிலரேட்டர்ஸ், ரெண்டுமே முக்கியம். இந்த இடத்துல தான் மக்கள் ஒரு பொலிட்டிக்கல் மைண்ட் செட்க்கு வராங்க. நான் உபாசனை தெய்வங்கள் போகிறதுக்கு மூலமாக என் குலதெய்வம் என் மேல் கோச்சுக்கோங்க, நான் எந்த விதமான உபாசனையுமே பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி, அந்த மாதிரியான எந்த விஷயமுமே கிடையாது. அது ஒரு விதமான ஒரு டேபு தான், அது அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அது உண்மை கிடையாது. ஏன்னா குலதெய்வங்கிறது ஒரு ஃபவுண்டேஷன். அதற்குரிய நாட்களில் செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டாக செஞ்சிட்டோம்னாக்க அடுத்தடுத்து நம்ம செய்யக்கூடிய விஷயங்களுக்கு குலதெய்வமே முன்னின்று நமக்கு வழி நடத்தும். நீ இந்த இடத்துல போ. ஏன்னா ராஜராஜ சோழன் குலதெய்வ வழிபாடால் தான் குரு கிடைத்தார்.
குரு கிடைச்சதுனால தான் வாராகி வழிபாடு பண்ணுன்னு சித்தர் சொன்னார். அதிலிருந்து கிடைச்சது தான் சிவனோட தஞ்சை பெரிய கோயில். அதனால் இந்த லிங்கை நம்ம ஊத்து கவனிக்கணும். ஸ்ட்ராங்காக ஒரு ஃபவுண்டேஷன் இருந்தால் அது நம்மளை எப்படியாவது அடுத்தடுத்து நல்ல இடங்களுக்கு தள்ளிவிடும். ஆனால் நல்ல இடத்துக்கு தள்ளி விட்டாலும் யார் பிடிச்சிக்கிறது? நம்ம தான் பிடிச்சிக்கணும். எவ்வளவு தான் நம்மளை நம்மளோட குலதெய்வமே கூட கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தலாம். எப்படி நம்ம அம்மா அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நம்மளை கொண்டு போய் ஒரு ஸ்கூலில் சேர்த்து மெட்ரிகுலேஷனாக சிபிஎஸ்சியா பணம் ஆனாலும் பரவாயில்லன்னு ஏன் போய் சேர்க்குறாங்கன்னா நம்மளோட குவாலிட்டி ஜாஸ்தியாகும்னு சேர்க்குறாங்க. சேம் கான்செப்ட். அந்த குவாலிட்டி தான் இங்கே இருக்கிற ஒரு ப்ராப்ளமே. அந்த இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் குலதெய்வமும் நம்ம கரெக்டாக குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னா குலதெய்வமே அடுத்து தள்ளணும், இதை பண்ணு அப்படிங்கிறதுக்கான தள்ளணும். ஒரு குரு வழிபாடு, ஒரு குரு முகமாக உபாசனை அதுக்கு தள்ளும். அதை நம்ம நிராகரிக்கவே கூடாது. அந்த நம்ம உபாசனை மார்க்கங்களையும் ஏற்றுக்கிட்டு நம்ம குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டியதையும் செய்தால் நம் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சின்ன வார்த்தை, நம் சந்ததியினரோட வாழ்க்கையும் செக்யூர்டாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம கோட்டை விடக்கூடாது. நிச்சயமாக இது ரெண்டத்தையுமே நம்ம கற்றுக்கணும், பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட அறிவுரை.